வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கனேடிய பிரதமர் அவர் இன்னமும் சில வாரங்களில் யாராக இருந்தாலும் சரி வரலாற்று சிறப்புமிக்க குறுக்கு வழியில் நேராக நடக்கப் போகிறார். கனடாவில் அடுத்த சில வாரங்களில் தேர்ந்தெடுக்கப்படும் அடுத்த அரசாங்கம் அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஏற்பாட்டிற்கான பெரியளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்று நேற்று வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. ஒட்டாவாவில் உள்ள கனேடிய பிரதமர் அலுவலகம் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருதரப்பினரும் அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு படி மேலே போய் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி இப்போது தேர்தல் வேலைகளில் தீவிரமாக உள்ளார், தேர்தல் முடிந்தவுடன் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்றார். அதாவது கனடாவில் அடுத்தும் அமைய போவதும் லிபரல் கட்சி அரசுதான், பிரதமர் மார்க் கார்னி தான் என்று ட்ரம்ப் கணித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு அமெரிக்க உளவுத்துறையின் உளவு அறிக்கையில் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அல்லது அவரது சொந்த கணிப்பாகவும் இருக்கலாம். எது எப்படியோ தற்போது கனடாவில் உள்ள கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட அதுதான். நாம் எமது கருத்தை தெரிவிக்க கூடாது, தெரிவித்தால் அது பிரச்சாரமாகிவிடும், அதனால் அதை விட்டுவிடலாம். அதனால் நாம் முன்பு குறிப்பிட்டது போல இன்னமும் சில வாரங்களில் கனேடிய பிரதமர் யாராக இருந்தாலும் சரி கனடாவின் தெற்கு அண்டை நாட்டுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். இது முற்றிலும் வேறுபட்ட இடங்களுக்கு பாதை போட்டு கொடுக்கும். ஒரு பாதையில் அமெரிக்க உறவுகளில் நீண்டகால ஆழமான முடக்கம், மற்றொன்று முன்பு எப்போதும் இல்லாத ஒரு தாமரை இலையும் தண்ணீருமான உறவு. குறைந்தபட்சம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அது நீடிக்கும். இந்த வளர்ச்சி ஒரு அசாதாரண நாளில் வருகிறது. பல மாதங்களாக கனடாவை இழிவுபடுத்துதல் மற்றும் புருவ துடிப்புக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று மிகவும் இணக்கமாக ஒலிக்கிறார். நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியின் பிரத்யேக விமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நான் எப்போதும் கனடாவை விரும்புவேன் என்று கூறினார். வெள்ளிக்கிழமை மற்றொரு கட்டத்தில் பிரதமர் மார்க் கார்னியுடன் தான் ஒரு அருமையான முதல் தொலைபேசி உரையாடலை நடத்தியதாக கூறினார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் விஷயங்கள் நன்றாக வேலை செய்யும் என்று நான் நினைக்கிறேன் என்றும் குறிப்பிட்டார். சொல்வது எளிதானது. ட்ரம்பின் அடுத்தடுத்த வாக்கியங்கள் கூட எதிரும் புதிருமாக இருக்கும். உதாரணமாக ட்ரம்ப் இந்தியா பற்றி குறிப்பிட்ட போது, பிரதமர் நரேந்திர மோடி எனது சிறந்த நண்பர், அவர் மிகவும் புத்திசாலி, ஆனால் உலகிலேயே அதிகமான வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, அதே மோசமானது என்றார். அதனால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இயல்பு நிலைக்கு திரும்பியதை கொண்டாடும் விதத்தில் எல்லைக்கு வடக்கேயும் தெற்கேயும் யாரும் ஷாம்பெயின் மூடிகளை யாரும் திறக்கப் போவதில்லை. இறக்குமதி வரி இன்னமும் நடைமுறையில் உள்ளது. மேலும் ட்ரம்ப் இன்னமும் ஒரு நிலையற்ற நபராக இருக்கிறார். இன்றைய குளிரான வார்த்தைகள் நாளை சூடான ட்வீட்களாகவும் அதிக இறக்குமதி வரியாகவும் எளிதாக மாறும். வாஷிங்டனை தளமாக கொண்ட கனடாவில் பிறந்த அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் எரிக் மில்லர் கனேடியர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது ஆழ்ந்த வெறுப்பை கொண்டுள்ளனர் என்று கூறினார். ஒட்டாவா ஒரு மிகவும் கடினமான நேரத்தை கடந்து செல்ல போகிறது என்றார். ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது இன்று நாம் கனேடிய வீதிகளிலும் சூப்பர் மார்க்கெட்களிலும் பார்க்கிறோம். கனேடியர்களின் அமெரிக்க பொருளாதார மனநிலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. கனேடியர்கள் அமெரிக்காவுடன் போர் புரிவதில் ஆர்வம் காட்டவில்லை, மாறாக ஒரு மாற்றீட்டை தேடுகிறார்கள். மேலும் மார்க் கார்னி நிச்சயமாக ஜஸ்டின் ட்ரூடோ அல்ல. கார்னி மற்றும் ட்ரம்பின் தொலைபேசி உரையாடல் நிச்சயமாக ஒரு உறவு மோசமடைவதை குறிக்கவில்லை. அடுத்த மாத தேர்தலுக்கு பின்னர் ட்ரம்ப் கனடாவிடமிருந்து என்ன பெற விரும்புகிறார்? சமீப கால பொது அறிக்கைகள் மற்றும் பல நிர்வாகங்களை கொண்ட பழைய அமெரிக்க கோரிக்கைகளின் அடிப்படையில் நாம் சில கணிப்புகளை செய்யலாம். எல்லாவற்றிலும் எளிதான ஊகம் என்ன? பால் பண்ணை. ட்ரம்ப் அதை தொடர்ந்து கொண்டு வருகிறார். கனடாவை குறிப்பிடும் போது ட்ரம்ப் பால் பண்ணை பற்றி அடிக்கடி பேசுகிறார். காரணம், ட்ரம்புக்கு ஆதரவு ஊசலாட்டமாக உள்ள அமெரிக்க மாநிலமான விஸ்காசின் விவசாயிகளின் பால் பண்ணைகளுக்கு கனடாவில் அதிக சந்தை அணுகலை பெற ட்ரம்புக்கு ஆர்வம் இருக்கும். அந்த மாநிலத்தை அமெரிக்காவின் பால் பண்ணை என்று அழைப்பார்கள்.
கார்னி அந்த தலைப்பை கூடாது என்று வலியுறுத்துகிறார். நேற்று வெள்ளிக்கிழமை கார்னியிடம் கனடாவின் நீண்டகால பால்பண்ணை விநியோக மேலாண்மை கொள்கை அமெரிக்கா சார்ந்து மாறுமா என்று கேட்டபோது இது மேசைக்கு வெளியே உள்ளது என்று கூறினார். அமெரிக்கா கனடாவுடன் மற்ற வர்த்தக பிடிப்புகளை வைத்திருக்கிறது. கடந்த காலத்தில் அவற்றை உச்சரித்துள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் சேவை வரி. கனடாவின் டிஜிட்டல் சேவை வரி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கிறது. அதில் சலுகைகளை கோருவார் ட்ரம்ப். பாதுகாப்பு தொடர்பாக 2 அமெரிக்க கோரிக்கைகளை எளிதில் ஊகிக்கலாம். முதலாவது, அதிக இராணுவ செலவுகள். நேட்டோவின் அடிப்படை எந்த ஒரு அங்கத்துவ நாடும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 2% பாதுகாப்புக்கு செலவிட வேண்டும். உக்ரைன் போருக்கு பின் பல ஐரோப்பிய நாடுகள் 3% கடந்து சென்று விட்டன. கனடா அநியாயத்திற்கு 1.34% உள்ளது. இந்த சதவீதம் உயர்ந்தால் அதில் பெரும் பகுதி அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களின் பாக்கெட்டுக்கு போகும். இரண்டாவது, வேகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக ஆர்க்டிக்கில். காரணம், அமெரிக்காவை நோக்கி ஐரோப்பாவிலிருந்து அல்லது தெளிவாக சொன்னால் ரஷ்யாவிலிருந்து வரும் எந்த ஒரு ஏவுகணையும் கனடாவின் ஆர்க்டிக் வான் பகுதியை கடந்தே அமெரிக்க எல்லைக்கு செல்ல முடியும். அடுத்து, கனடாவின் முக்கியமான கனிமங்களை உருவாக்குவது பற்றிய பேச்சுக்களை ட்ரம்பிடமிருந்து எதிர்பார்க்கலாம். எஃகு முதல் கார்கள் வரை தயாரிக்க அமெரிக்கா சீன கனிமங்களை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. சீன கனிமங்களை அமெரிக்கா விநியோக சங்கிலியிலிருந்து விலக்கி வைக்க ட்ரம்ப் கனேடிய கனிமங்களை இறக்குமதி செய்ய விரும்பலாம். இது ஒரு குறுக்கு நிர்வாகம் மேலெழுதல் மூலமாக உலகளாவிய மூலோபாய நோக்கமாகும். இதோ ஒரு சாத்தியமான வைல்ட் கார்டு, பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு குடை. இதை பற்றி ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன் அறிவித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ட்ரம்ப் அதற்கு முதலில் அயன் டோம் என்று பெயரிட்டார். பின்னர் அது கோல்டன் டோம் என்று மாற்றப்பட்டது. அதில் கனடாவை இணைத்துக் கொள்ளுமாறு அமெரிக்கா 2 தசாப்தங்களாகவே கேட்டு வருகிறது. கனடா பாரம்பரியமாக அமெரிக்க பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு குடை திட்டத்தில் சேர மறுத்து வருகிறது. அது சற்று பெரிய விஷயம். அது பற்றி மற்றொரு காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அடுத்து வருவது வங்கி. ட்ரம்பின் சமீபகால கருத்துக்களின் அடிப்படையில் கனடாவின் சந்தை எளிதாக அணுக அமெரிக்க வங்கிகளுக்கு அவர் அழுத்தம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். கனேடிய வங்கிகள் அமெரிக்காவில் இயங்கும் அளவுக்கு அமெரிக்க வங்கிகள் கனடாவில் இல்லை. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பெயர் வெளியிடாத ஒரு முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா கனடாவுடன் நடத்த விரும்புகிறது என்று குறிப்பிட்டது. இது ஒரு சாத்தியமான பெரிய அளவிலான புவிசார் மூலோபாய விளையாட்டை சுட்டிக்காட்டுகிறது. இதில் நட்பு நாடுகள் ஒருவருக்கொருவர் தடைகளை குறைக்கின்றன, ஆனால் சீனா போன்ற எதிரிகள் மீது அவற்றை அதிகரிக்கின்றன. அமெரிக்காவில் ஜோ பைடன் நிர்வாகத்தின் முன்னாள் வெள்ளை மாளிகை மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரி ஜெஃப்ரி கர்ட்ஸ் இதை வட அமெரிக்க கோட்டை அணுகுமுறை என்று அழைத்தார். கடந்த ஒபாமா, ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் நிர்வாகங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கனடாவை அணுகினார்கள். ஜோ பைடன் நிர்வாகம் அதை வட அமெரிக்கா கோட்டை அணுகுமுறை என்று அழைத்தது போல அவருக்கு முன்பிருந்த வெவ்வேறு நிர்வாகங்கள் வேறு பெயர்களில் அதை கனடாவுக்கு கொண்டு வர முயன்றார்கள். கனடா இடது வலதாக தலையசைத்து விட்டது. இப்போது ட்ரம்ப் அதை புதிய ஒரு பெயருடன் கொண்டு வர இறக்குமதி தடை விதிப்பை துருப்புச்சீட்டாக பயன்படுத்த நினைக்கலாம். கனேடிய அரசியல்வாதிகள் தேர்தலின் போது இது போன்ற சில விஷயங்களை பற்றி பேச விரும்ப மாட்டார்கள். அவர்கள் வாக்குகளை பெற்று தராது. NDP போன்ற கட்சிகள் இதையே ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்பிரச்சாரம் செய்ய முடியும். லிபரல் போன்ற பெரிய கட்சிகள் இந்த உரையாடல்களை வெளிவராது செய்ய எல்லா ஊக்கத்தையும் கொண்டிருக்கும். பால் பண்ணை பற்றி விவாதிக்க பிரதமர் மார்க் கார்னியின் திட்டவட்டமான மறுப்பு இதற்கு ஒரு ஆரம்ப உதாரணம். அதனால்தான் ட்ரம்ப் தேர்தல் முடியட்டும் பின்னர் பேச்சுவார்த்தை என்கிறார்.